Hi friends, welcome to Vishali's Little World. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். சிக்கன் உப்பு கறி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே 15 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிருங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும், இதை இதில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்தனால நான் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அப்போ தான் இந்த சிக்கன் உப்பு கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் இருக்கும் இதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். போன்லெஸ் ரொம்ப இல்லாமல் பார்த்து செஞ்சோம்னா இது இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் தண்ணி விடும் அப்படிங்கிறனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். எண்ணெய் அந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து வதக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க, கல்லுப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டிஷ் இது. என்றைக்காவது ரொம்ப அலுப்பாக இருக்குது ஆனாலும் நல்லாவும் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ரசம் வச்சு இந்த உப்பு கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும். சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடுங்க. நான் தண்ணி சேர்க்கல. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறேன். அவ்வளோதான். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை, ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், செம்ம வாசனையாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த உப்பு கறிக்கு ஃபினிஷிங் டச்சாக கொத்தமல்லி தூவி இறக்குங்க. அவ்வளோதான், சூடாக சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான சிக்கன் உப்பு கறி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.